everyone, welcome to spicetamil. Carrot halwa எனக்கு சாப்பிடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா கேரட் துருவுற வேலையை நினைச்சாலே கேரட் ஹல்வாவை மறந்துடுவேன். கேரட்டை துருவாம தண்ணில வேக வைக்காம சிம்பிள் அண்ட் டேஸ்டியா குக்கர்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். Welcome to spicetamil. கேரட் ஹல்வாவுக்கு இந்த மாதிரி நீளமா கேரட்ஸ் கிடைக்கும். இதை வாங்கிக்கோங்க. இதை ஊட்டி கேரட்னு சொல்லுவாங்க. பொதுவாக ஹல்வாவுக்கு இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி கிடைக்கலன்னா நார்மலாக நமக்கு கிடைக்கிற கேரட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட தலையும் வாலையும் நறுக்கிட்டு பீலர் வச்சு பீல் பண்ணிடாதீங்க, ரொம்ப வேஸ்ட் ஆகும். இஞ்சிக்கு தோல் சீவுற மாதிரி சீவிக்கலாம். இது 1/2 கிலோ கேரட் தோல் சீவியாச்சு, நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஒரே சைஸில் வெட்டிக்கலாம். சும்மா இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக நறுக்குனா போதும். ஒரு சில கேரட்ஸில் மேல் பகுதியில் இந்த மாதிரி ரொம்ப எல்லோவிஷாக இருக்கும். இந்த போர்ஷனில் அவ்வளோ ஸ்வீட்னஸ் இருக்காது. இதை தனியாக எடுத்துடலாம். இப்போ நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கலாம், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1 பிஞ்ச் குங்குமப்பூ சேர்த்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்ஸை இதில் சேர்த்துடலாம். லேசாக கேரட் சாஃப்ட் ஆகி வர வரைக்கும் இதை நம்ம வதக்கலாம். கேரட் ஹல்வாவுக்கு கேரட் நெய்யில் கண்டிப்பாக வதக்கணும். அப்போ தான் நமக்கு ஒரிஜினல் கேரட் ஹல்வா டேஸ்ட் கிடைக்கும். இது வதக்கும் போது வீடே மணக்கும், எல்லாருமே கிச்சனுக்குள்ளே வந்துடுவாங்க. 5 நிமிஷம் கூட இல்லை, அதுக்குள்ளே இது வதங்கிடும். இப்போ பார்த்தாலே தெரியும் லைட்டாக கேரட் சாஃப்டாக இருக்குது. இந்த நேரத்தில் லேசாக தண்ணி தெளித்து குக்கரை மூடி போட்டுடலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டுருக்கேன். இப்போ குக்கரை மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 10 நிமிஷத்துக்கு விடலாம். குக்கர் ஆஃப் பண்ணியாச்சு, ப்ரெஷரும் நல்லா இறங்கிருச்சு. இப்போ குக்கரை திறந்து பார்த்துடலாம். கேரட் இந்த நெய்யில் சூப்பராகவே வெந்திருக்கு. இதை நம்ம லேசாக கரண்டி வச்சே மசிச்சு விட்டுறலாம். வேலை சீக்கிரம் ஆகட்டும்னு மிக்சியில் போட்டு அரைச்சிடாதீங்க, அப்புறம் கூழ் மாதிரி ஆயிரும். ஒரு 1/4 வாசி மசிச்சு விட்டால் போதும். இப்போ கரண்டி வச்சே மசிச்சாச்சு, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதில் சர்க்கரை சேர்த்துடலாம். 1/2 கிலோ கேரட்டுக்கு 1 கப் சர்க்கரை சேர்க்கலாம். கேரட் ஹல்வா நான் ரொம்ப ஸ்வீட்டாக தான் சாப்பிடுவேன்னு சொல்கிறவங்களுக்கு 1/2 கப் வரைக்கும் சர்க்கரை சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். முதல்ல நீங்கள் 1 கப் சர்க்கரை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி 1/4 கப்போ 1/2 கப்போ ஆட் பண்ணிக்கோங்க. இதோட நெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். இது ஸ்வீட்லெஸ் கோவா துருவி வச்சுருக்கேன். 1/2 கப் கோவா, இதில் 1/2 கப் மட்டும் நான் இப்போ சேர்க்குறேன். 1 கப் நம்ம கடைசியில் சேர்க்கலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி நெய் பிரிஞ்சு ஒன்று சேர்ந்து வரட்டும், அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். ஹல்வா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஜூஸியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இதோட ஒரு 1/4 கப் பால் இல்லைனா மில்க் மேட் சேர்த்துக்கலாம். 5 நிமிஷத்துலேயே நெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். இப்போ நான் முந்திரி பாதாம் பிஸ்தா எல்லாம் வாயில் வர்ற மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாகவே நறுக்கி வச்சுருக்கேன். முந்திரியை கட் பண்ணல, இந்த மாதிரி 2 உடச்சி மட்டும் வச்சுருக்கேன். கேரட் ஹல்வா சாப்பிடும்போது முந்திரி பெரிய பீஸாக வந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நெய் பிரிஞ்சு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரி பாதாம் மட்டும் வறுத்து இந்த கேரட் ஹல்வாவோட சேர்த்துடலாம். நம்ம 1 கப் கோவா தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். விருந்து சாப்பாட்டுக்கு நல்லா சர்வ் பண்ணணும், இல்லை ஒரே நாளில் காலி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் இந்த மாதிரி சர்வ் பண்ணுங்கள். பிஸ்தாவை சேர்த்து கார்னிஷ் பண்ணிடலாம். இது எப்படி சர்வ் பண்ணுறதுன்னா, ஒரு ஓரத்தில் இருந்து இந்த ஹல்வாவும் கோவாவும் மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கப்பில் சர்வ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ஒரே நாளில் யூஸ் பண்ணலை, ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கேரட் ஹல்வா சமைக்கும் போதே இந்த கோவாவும் சேர்த்து சமைச்சிருங்க, அப்போ தான் கெடாமல் இருக்கும். இந்த கேரட் ஹல்வாவோட ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட் அட்டகாசமாக இருந்தது. கடையில் வாங்குகிற கேரட் ஹல்வாவை விட பல மடங்கு டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த சிம்பிள் கேரட் ஹல்வா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் கேரட் ஹல்வா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.